நேர்மையான பிச்சைக்காரன் தமிழ் கதைகள். ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்துகிறான் என்று அறிய ஒரு மன்னனுக்கு ஆவல் ஏற்பட்டது. அதை சோதிக்க நினைத்து ஒரு நாள் 2 ரொட்டி துண்டுகளையும் வரவழைத்து விலையுயர்ந்த வைரக் கற்களை ஒன்றிலும் பதுக்கி வைத்தான். பிறகு 2 ரொட்டி துண்டுகளையும் பணியாளர் ஒருவரிடம் கொடுத்து, கவனமாக கேள், தகுதியுள்ள கண்ணியமான மனிதன் ஒருவனுக்கு இந்த கனமான ரொட்டியை கொடு, மற்றொரு சாதாரண ரொட்டியை ஒரு சாதாரண பிச்சைக்காரனுக்கு கொடு என்று சொன்னான். நீண்ட மேலோங்கி அணிந்து அடர்ந்த தாடியுடன் சாமியாரைப் போல் தோற்றமளித்த ஒரு நபருக்கு அந்த பணியாளர் வைரக்கற்கள் நிரம்பிய கனமான ரொட்டியை அளித்தான். பிறகு மற்றொரு பிச்சைக்காரன் அளித்தான். அவற்றையெல்லாம் மன்னன் தன் அரண்மனை மேலிடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். சாமியார் போன்ற தோற்றமளித்த நபர் தனக்கு கிடைத்த ரொட்டியை உற்று பார்த்தான். அது சரியாக பக்குவப்படுத்தப்படாததால் கொஞ்சம் கனமாக உள்ளது என்று எண்ணி தன்